ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஒரு நாளுக்கு ஒரு திருப்பாவை பாடல்னு படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு 13வது நாள். என்ன பாடல்னு பார்க்கலாம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைத்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்கு களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் போதறிக் கண்ணியாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். என்ன சொல்றாங்க ஆண்டாள்னா, பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனை வாயை பிளந்து அழிக்கவும், அதே மாதிரி பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும், மாற்றான் மனைவியை மீது ஆசைப்பட்ட ராவணனை அழிக்கவும் அவதாரம் எடுத்த நாராயணன் புகழ் பாடணும். நம்ம தோழியர் எல்லாம் பாவை விரதத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீ மற்றும் இன்னும் தூங்கிட்டே இருக்கியே. வானத்தில் வியாழன் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையும் துவங்கியாச்சு, இன்னும் உனக்கு ஏன் உறக்கம்? பறவைகள் எல்லாம் கீச்சிட்டு பாடுது. அழகான தாமரை போன்ற கண்ணை கொண்ட பெண்ணே, நீ விடியலை உணர்த்தும் அறிகுறிகள் எதுவுமே உனக்கு தெரியலையா? பறவைகள் எல்லாம் கீச்சிட்டு பேசுதே, விடியல் வந்துடுச்சு, இன்னுமா நீ ஏன் தூங்குற அப்படின்னு கேட்குறாங்க. குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ. குளிர்ந்த நீரில், அந்த மார்கழி அந்த பனியில் அந்த தண்ணியெலாம் சில்லுன்னு இருக்கும்ல, அந்த தண்ணியில் இன்னும் நீராடாமல் இன்னும் படுத்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். அப்படின்னா இந்த கண்ணனை நினைக்கும் ஒரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது ரொம்ப சிறப்பு. அந்த சிறப்பு அவனை நினைக்காம நீ என்ன பண்ணுறன்னா, பொருளை திருடுவது மட்டும் திருட்டல்ல, கடவுளின் பகவானை நம்ம ஸ்மரணம் செய்கிறது, நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது, மந்திரம் சொல்கிறது, அவரின் நினைப்பிலேயே இருக்கிறதுங்கிறது. நம்ம எந்த நாளெல்லாம் பகவான் ஸ்மரணம் பண்ணுறோமோ அந்த நாளெல்லாம் நம்மளுக்கு நல்ல நாளாக இருக்கும் இல்லையா? ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்து நல்ல சாம்பிராணிலாம் போட்டு வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணும்போது நமக்கே ஒரு மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அப்போ பகவான் ஞாபகமும் அந்த பகவான் ஸ்மரணமும் நம்ம பண்ண 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 நம்மளுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இல்லையா? ஒரு நாளும் நம்ம பெருமாளை நினைக்கும் போது நமக்கு அந்த நாளெல்லாம் நன்னாளாக இருக்கும். அப்படிப்பட்டவனை சாதாரண நாளில் நினச்சாலே நம்மளுக்கு நன்னாளாக இருக்குது. மார்கழியில் நினைக்கிறது, அந்த கண்ணனை நினைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படிப்பட்ட விஷயத்தை நீ தவிர்த்துட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாய். பகவானை நினைக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீ உறங்குவதும் ஒரு திருட்டுக்கு நிகரானது. நேரத்தை திருடுவது போல. பகவான் ஸ்மரணம் பண்ணாமல் அந்த நேரத்தில் நீ தூங்குறியே, அதனால் அந்த நேரத்தை திருடுவது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவை, அதுவும் ஒரு விதமான திருட்டு. அதனால் சீக்கிரமாக எழுந்து என்னுடன் வா, நம்ம போய் அந்த கண்ணனை, ராவணனை அழித்த கண்ணனை, பகாசுரனை அழித்த கண்ணனை நோக்கி நம்ம பாடி அவன் நாமத்தை சொல்லி நாமும் பேரருள் பெறலாம்னு சொல்கிறாங்க.